வணக்கம். இலங்கையில் வந்து ஒரு சட்டத்திறனியாக வந்து பணியாற்றுவது, அதாவது சட்டத்திறனியாவது எப்படி என்று சொன்னால், இலங்கையில் வந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதாவது யாழ் பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், பிரதனியா பல்கலைக்கழகம், அதை விட கொத்லாவில் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் வந்து கல்வி கற்று சட்டமானி படிப்பை நிறைவு செய்யலாம். அதோட இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலும் வந்து நீங்கள் சட்டமானி படிப்பை நிறைவு செய்யலாம். இங்கிருந்து நீங்கள் சட்டமானி படிப்பை நிறைவு செய்த பிறகு ஒரு சட்ட திறனியாக முடியுமான்னு கேட்டால் இல்லை. என்ன சொன்னால், ஒரு சட்டத்துறையில் வந்து நீங்கள் ஒரு பட்டம் மட்டும்தான் அது பெற்றுக்க முடியுமே தவிர, இலங்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையோ சரி அல்லது வேறு சட்ட சம்பந்தமான ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு சட்டத்திறனியாக வந்து கடமையாற்றுவதற்கு உங்களுக்கான அந்த அனுமதி, அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைப்பது எதுன்னு சொன்னால் சட்டக்கல்லூரி, இலங்கையினுடைய சட்டக்கல்லூரி மூலமாக அங்கே வந்து கல்வி கற்று அதன் மூலமாக வெளியேறினா மட்டும்தான் அதுக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அட்டோனியட் லோன் சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெறக்கூடிய இடம் இலங்கையின் சட்டக்கல்லூரி மட்டும்தான். இலங்கையின் சட்டக்கல்லூரியில் வந்து எப்படி வந்து அனுமதி பெற்று அங்கே படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய சட்டக்கல்லூரி வந்து வருடம் வந்து ஒரு பரீட்சையை வந்து அங்கே நடத்தும். அங்கே வந்து தங்களுடைய மாணவர்களை உள்வாங்குவதற்காக அது ஒரு திறந்த போட்டி பரீட்சையாக இருக்கும். அங்கே வந்து வருடந்தோறும் 200 மாணவர்களை வந்து எடுத்துக்கொள்வார்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டி பரீட்சை நுண்ணறிவு, மொழியறிவு, அதோட பொது அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கும். அதை விட இந்த நான் முதல் குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகங்களில் வந்து சட்டத்துறையில் பட்டம் பெற்ற மாணவர்கள் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து இறுதி ஆண்டு பரீட்சைக்கு தோற்றி இறுதி பரீட்சையை முடித்த பிறகு அந்த பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அதாவது இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், அதை வந்து சட்டக்கல்லூரியில் இறுதி பரீட்சையை வந்து சொல்லுவார்கள் பார் கவுன்சில் பரீட்சைன்னு சொல்லி. அதை விட இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறையில் பட்டம் பெற்றவர்கள் வந்து இலங்கை சட்டக்கல்லூரியில் வந்து 3 பரீட்சைகளை எடுக்க வேண்டும். சரி, அதாவது 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு பரீட்சைகளை எழுதி அதை வந்து சித்தி எழுதி அதன் பிறகு வந்து சட்டத்திறனியாக முடியும்.